தமிழகத்தின் அடுத்த முதல்வர் இவர்தான். எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெறப்போகிறது, யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் என துல்லியமாக ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரித்து வெளியிட்ட பிரம்மாண்ட எக்ஸிட் போல் முடிவுகள் கடும் அதிர்ச்சி. அதாவது தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக தேர்தல் களம் என்பது சூடு பிடித்து வந்தது. அந்த சூட்டை தணிப்பது போல வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்துவிட்டது. எனவே இனிமேல் முடிவுகள் மாறப்போவதில்லை. ஏற்கனவே தமிழக மக்கள் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய கட்சியை முடிவெடுத்து விட்டனர். இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை முக்கியமான கருத்துக்கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இதற்கு முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தல் என்பது மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, விஜய் என்ற மிகப்பெரிய அலை இந்த தேர்தலில் முக்கிய பங்காக மாறியிருக்கிறது. விஜய் கட்சிக்கு வாக்குகள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கப் போகிறதா அல்லது விஜய் படுதோல்வியை சந்திக்கப் போகிறாரா என்பது ஒரு புறம் இருந்தாலும், விஜயின் ஃபேக்டர் என்பது இந்த தேர்தலில் மறுக்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது. அதே சமயம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்குப்பதிவு சதவீதம் என்பது தமிழகத்தில் முதல் முறையாக 80% தாண்டியிருக்கிறது. இதற்கு காரணம் SIR என்று சொன்னாலும் கூட இதற்கு முன்பும் தமிழக அரசியலில் ஒரு சில தேர்தல்களில் SIR என்பது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த தேர்தல்களில் தமிழகத்தில் இதுவரை 80% வாக்குப்பதிவு தொட்டதே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை SIR அமல்படுத்தப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு சதவீதம் 85% தாண்டிவிட்டது. இது ஒட்டுமொத்த தமிழக அரசியலிலும் மிகப்பெரிய பிரளயமாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த அளவுக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே அதிகமாக இருந்து வருகிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லும் விதமாக தற்போது வெளியாகி இருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருப்பதாகவும், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து இருக்கிறது. அதாவது திமுகவை பொறுத்தவரையில் 121 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும், அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி 82 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், விஜய் கட்சியை பொறுத்தவரையில் 2 அல்லது 3 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், மற்ற தொகுதிகள் இழுபறியாக இருக்கிறது என்றும் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த தேர்தலில் மக்கள் அலையாக வந்து வாக்களித்தது திமுகவுக்கு தான் என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட இதை உறுதி செய்வதற்கு மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.